பயந்தோம் அப்படின்னா அந்த பயம் நம்ம என்ன செய்யும், மீண்டும் மீண்டுமாய் பயத்துக்குள்ளேயே தள்ளும். பிசாசு அதை தான் ஆயுதமாக பயன்படுத்துகிறான். நீ சில காரியங்களை குறித்து பயப்படுறீங்க அப்படின்னா அந்த பயம் உங்களை மீண்டும் அடுத்த பயத்துக்கு நேரம் என்ன செய்கிறது, கொண்டு போகிறதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, சிலுவையில் நான் எல்லாவற்றையும் அழிப்பதற்காக, உன்னிடத்தில் இருக்கிற எல்லா பயத்தையும் நீக்குவதற்காக தான் சிலுவை மரணம். என்னிடத்தில் இருக்கிற A to Z, என்னிடத்தில் இருக்கிற முற்றிலும் எல்லாம் அகன்று போகணும். நான் பயம் உள்ளவனாய் அல்ல. இனி நீங்கள் பயப்படுவதற்கு பயத்தினாவே என்ன செய்யலை, பெறல. அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவி என்ன செஞ்சுருக்கிறீங்க, பலமுள்ள ஆவியை பெற்றிருக்கிறோம். இனி பயத்தின் ஆவி நம்ம இடத்துல என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா. இந்த பயம் வர 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 பிசாசின் ஆதிக்கம் நமக்குள்ள என்ன செய்யும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நிறைய இடத்துல ஊமையில் சொல்லுவார், நாளைய தினத்தை குறித்து என்ன செய்யாத, பயப்படாத, உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படாத. வேற எந்த காரியத்தை குறித்து நீ பயப்படுகிறதுனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது. ஆமாம், கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கவலை எதுக்கு வருது, என்ன ஆகுமோன்னு நினச்சிங்கன்னா கவலை வரும். அப்படி தானே? நாளைக்கு என்ன ஆகுமோ நினச்சி நீங்கள் பயந்தீங்கன்னா அது கவலையாக மாறும். அந்த கவலை உங்களுக்கு மீண்டுமா இன்னொரு அடுத்த ஸ்டெப்புக்கு நேராக போகும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு, அப்புறம் முற்றிலுமாக எங்கே இருப்போம்னா பிசாசின் ஆதிக்கத்துக்குள்ளே இருப்போம். ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு நுணுக்கமாக சொல்லிக் கொடுக்கிறார். நீ எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. சிலுவையின் ரத்தம் உங்களை அதிலிருந்து பாதுகாப்பதற்கு ரொம்ப போராடுது. ஆமென். நீங்கள் கொஞ்சம் அதுக்கு ஒத்துழைச்சிங்கன்னா உங்களை பயத்திலேருந்து முற்றிலுமாக அது வெளியே எடுத்துடும். அல்லேலூயா. சிலுவையின் ரத்தம் நீங்கள் வாயில் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். பயம் வருதா, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த பயம் உங்களை விட்டு என்ன செய்யும், கடந்து போகும். இயேசுவின் ரத்தத்தில் பிசாசை ஜெயிக்கிற வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா.